வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சபரிமலை மாலை அணிபவங்க கடைப்பிடிக்க வேண்டிய 30 விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க. விதிமுறை 1. சபரிமலை செல்ல விரும்புகிறவங்க கார்த்திகை மாதம் முதல் நாளோ இல்லைன்னா 19ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாளில் மாலை அணியணும். கார்த்திகை மாதம் முதல் நாள் ஒருவேளை உங்களால் மாலை அணிய முடியல அப்படின்னா நல்ல நாள் பார்க்க, அதாவது அந்த கார்த்திகை முதல் நாள் நீங்கள் மாலை அணியிறீங்கன்னா நல்ல நாளே பார்க்க வேண்டாம். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் மாலை அணிய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நாள் பார்த்து தான் அணிய வேணும். எப்படி இருந்தாலும் சரிங்க, குறைஞ்சது 41 நாளாவது நீங்கள் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து தான் நீங்கள் சபரிமலைக்கு செல்லணுங்க. விதிமுறை 2. நீங்கள் மாலை போடுறீங்கன்னா மாலை துளசி மணி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாலை துளசி மணியில் 108 துளசி மணி அதில் இருக்கிறதாகவும், அதாவது உருத்ராட்ச மணி, அந்த உத்திராட்ச மணி அந்த குட்டி குட்டியாக வருது இல்லைங்களா, அதோட கலந்து அது 54 இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் ஐயப்பனுடைய திருவுருவம் இந்த மாதிரி பதிச்ச டாலர் ஒன்றையும் அதோட இணைச்சி அணிய வேணும் கண்டிப்பாக. விதிமுறை 3. தாய் தந்தையோட நல்ல ஆசையோட குரு சுவாமி ஒருவரோட கைனால் ஆலயத்தில் பூஜை செஞ்சு மாலை அணியணும். குருசாமி கிடைக்கல அப்படின்னா கோயிலுக்கு போய் கடவுள் பாதத்தில் மாலையை வச்சு அர்ச்சகர்கிட்ட தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்து கொள்ளுங்க. இது எதுவுமே முடியல அப்படின்னா கடவுளின் பிரதிநிதியான தம்மோட தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவங்களோட கையினாலேயே நீங்கள் அந்த மாலையை அணிஞ்சிக்கலாம். தவறேதும் கிடையாதுங்க. 4வது விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாலை அணிஞ்சதுக்கப்புறம் கோபதாபம், குரோதம், விரோதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்கக்கிட்டெல்லாம் விரோதம் மறந்து ஸ்நேகம் பாராட்டி பணிவோட பழகணும். இயற்கையோட படைப்புகள் எல்லாவற்றையும் இறைவனின் சொரூபமாக பார்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் மனசில் வச்சுக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது விதிமுறை என்னென்னா, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் மாலையிலையும் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீரில் நீராடி கோயில்கள்லையோ வீடுகள்லையோ ஐயப்பனை மனதார நினச்சி சரணங்கள் கூறி வணங்கணும் அப்படிங்கிறதான். அடுத்ததாக 6வது விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரிமலைக்கு மாலை போட்டவங்க கருப்பு, நீலம், காவி, பச்சை நிற வேட்டி, சட்டை இதைத்தான் அணியணும். வேறு ஏதோ வெள்ளை கலர்லையோ இல்லை கலராக ட்ரெஸ் போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துடணும். விதிமுறை 7ங்க. மாலை போட்டவங்க கண்டிப்பாக பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைப்பிடிக்கணுங்க. அடுத்தது 8வது விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலையை எக்காரணம் கொண்டும் நீங்களே கலட்டவே கூடாது. விதிமுறை 9. இரத்த சம்பந்தம் உள்ளவங்களோட மரணம் ஏற்பட்டால் குருசாமி கிட்ட போய் மாலையை கலட்டினதுக்கப்புறம் துக்கத்தில் கலந்துக்கணும். விதிமுறை 10. ஏதாவது ஒரு காரணத்தினால மாலையை கலற்ற நேர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக சபரிமலைக்கு போகவே கூடாதுங்க. விதிமுறை 11. பெண்களோட சடங்கு வைக்கிறதுக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ கண்டிப்பாக போகக்கூடாது. பெண்கள் பூ பெய்தல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடாதுங்க. விதிமுறை 12. மது, மாமிசம், புகைப்பிடித்தலை விட்டுறது ரொம்பவுமே நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாட்களில் இதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணுங்க. விதிமுறை 13. மாலை அணிந்த பக்தர்களோட வீட்டில் சாப்பிடலாம். ஆனால் மற்றவங்க வீட்டில் பாலும் பழமும் மட்டும்தான் சாப்பிடணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால மற்றவங்க வீட்டில் தங்குற மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் பால் பழம் மட்டும் சாப்பிடுங்க.
விதிமுறை 14. வீட்டு பெண்களுக்கு மாலை அணிஞ்ச காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் 7 நாட்கள் கழிச்சதுக்கப்புறம்தான் அவங்க சமைச்ச உணவை மாலை போட்டிருக்கிறவங்க ஐயப்ப பக்தர்கள் சாப்பிடணும். அது வரைக்கும் அவங்க சமைச்ச உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விதிமுறை 15. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி செருப்பு இல்லாமல் போயிருக்க மாட்டீங்க. ஆனால் மாலை அணிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காலணிகள் பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக அதை தவிர்க்கணுங்க. விதிமுறை 16. மாலை போட்ட நாளில் இருந்து விரதத்தை முடிக்கிற வரைக்குமே நீங்கள் முடி வெட்டுறது, சவரம் செய்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். உங்களுக்கு அதிகமாக முடி வளர்ந்துருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த முடி வெட்டுறது இதெல்லாம் நீங்கள் இந்த நகம் வெட்டுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணணுங்க. விதிமுறை 17. நீங்கள் மெத்தை, தலையணை இதில் எல்லாம் படுத்து கண்டிப்பாக தூங்கக்கூடாது. தரையில் ஜமுக்காலம் ஒன்றை விரித்து தான் படுக்கணும். விதிமுறை 18. நீங்கள் பேச்சை குறைச்சி மௌனத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நாட்களில் அதிகமாக பேசுகிறது, மற்றவங்க கிட்ட தொணன்னு பேசுகிறது இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. விதிமுறை 19. மற்றவங்க கிட்ட சாந்தமாக பழகணும். பிறர் மனம் புண்படிப்படி கண்டிப்பாக பேசக்கூடாது. அவங்க மனசு புண்படுறது அப்படிங்கிறது அந்த கடவுளையே நம்ம புண்படுத்துகிறதா அர்த்தமாயிடும். அதனால கவனமாக பேசணுங்க இந்த நாட்களில். விதிமுறை 20. நீங்கள் விரத சமயத்தில் மாலை அணிந்தவங்களுக்கு ரொம்ப துன்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதும் சோதனைகளுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறதும் தவறான கருத்துங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. விதிமுறை 21. ஒருவேளை நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு மாலை தவறுதலாக அருந்து போக நேரிடுச்சு அப்படின்னா அதை செப்பனிட்டு அணிஞ்சிக்கலாம். இதில் தவறு எதுவும் கிடையாது. எந்தவித தவறுமே செய்யாமல் விரதத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் இப்படி மாலை அருந்து விட்டதே அப்படின்னு வீண் மன சஞ்சலமும் அடைய வேண்டியதே கிடையாதுங்க. விதிமுறைகள் 22. கன்னிசாமிகள் தங்களோட வசதிக்கு ஏற்ப மாதிரி வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கு ஏழைகளுக்கும் அன்னதானம் சேவிக்கலாம். உங்களுடைய வசதிக்கு உங்களால் எத்தனை பேர்த்துக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம், தப்பு கிடையாது. விதிமுறை 23. உங்களுக்கு எதிர்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகைப்புற தம்பிகையாகவும் நினச்சி அவங்கக்கிட்ட பழகணும், பேசணும். மற்ற எந்தபடியும் அவங்க மேலே உங்கள் மனசில் குரோதத்தையோ இல்லை வெறுப்புணர்வையோ வளர்த்துக்க கூடாதுங்க. விதிமுறை 24. நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா பேசும்போது சாமி சரணம் அப்படின்னு தொடங்கி விடைபெறும் பொழுது சாமி சரணம் அப்படின்னு சொல்லி தான் விடைபெறணும். உங்களுடைய வாயின் துதியாக ஐயப்பனுடைய நாமம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்ததான் விதிமுறை 25. 25 என்ன அப்படின்னா இருமுடிக்கட்டு பூஜையை நீங்கள் வீட்டில் வைக்கலாம் அல்லது குருசாமி இடத்துல கோயில்கள்லையோ வச்சு நடத்த வேணும் அப்படிங்கிறது தாங்க. விதிமுறை 26. சபரிமலை பயணம் புறப்படும் போது யார்கிட்டையுமே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கண்டிப்பாக ஐயப்ப பக்தர்கள் சொல்லவே கூடாதுங்க. அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இது தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விதிமுறை 27 என்னென்னா நீங்கள் பம்பை நதிக்கரையில் குளிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீராடும்போது மறைஞ்ச உங்களுடைய முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு ஈமக்கடன்களை செய்து நீராட வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விதிமுறை 28. நீங்கள் யாத்திரை முடிஞ்சு உங்களுடைய வீடு திரும்பும்போது நீங்கள் வீடு திரும்பியதுமே பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட அருள் பிரசாதத்தை
கட்டினை வந்து தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயில் படியில் விடலை தேங்காயை அடித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நுழையணும். விதிமுறை 29ங்க. வீட்டில் பூஜை அறையில் பூஜை செஞ்சு கட்டினை வந்து பிரித்து பிரசாதங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது செய்யலாம். விதிமுறை 30ங்க. யாத்திரை வந்து இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருசாமி இல்லைன்னா தாயார் மூலம் மாலை கலற்றும் போது குருசாமி சொல்லும் மந்திரத்தை கூறி மாலையை கலற்றி சந்தனத்தில் நனைச்சி ஐயப்பன் திருவுருவ படத்துக்கு முன்னால் வச்சுட்டு வீட்டு தீபாராதனையை காட்டி விரதம் முடிக்க வேணுங்க. நண்பர்களே, சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்கிறவங்களுக்கு 30 விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைத்து ஐயப்பர் பக்தர்களுக்கும் ஐயப்பனின் அருள் கிடைக்க அந்த ஐயப்பன் கண்டிப்பாக வாழ்த்துவார். நன்றி.